ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த பொண்ணும் கண்ணீர் விட கூடாதுன்னு நினைக்கிறவர் என் மாமா. அவர் கண்ணீர் விட்டு மனசு கலங்கறதுக்கு நான் விடவே மாட்டேன். அவர் எந்த விதத்திலயும் கலங்கப்பட நான் விடவே மாட்டேன். சின்னதா புளிமுட்டை, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அப்பாவோட கௌரவத்தையும் மான மரியாதையையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. அப்பாவை எந்த விதத்திலயும் அவமானப்பட விடாம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இது எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. அதை நாம எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? நான் மாமா கிட்ட பேச போறேன். என்ன சொல்ற புளிமுட்டை? அப்பா கிட்ட பேச போறியா? ஆமா. என்ன பேச போற? சொல்றேன் சின்னதா. ரம்யா, அந்த வாத்தியார் இல்லாம இந்த நிச்சயம் எப்படி நடக்குமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ சாதிச்சு காட்டிட்ட ரம்யா. யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சண்முகம் வாத்தியார லாக் பண்ணி சூப்பரா இந்த நிச்சயத்தை முடிச்சிட்ட. அப்படியே தட்டு மாத்திரப்ப அந்த வாத்தியாரோட முகத்தை பார்க்கணுமே. ஈ ஆடல எருவாடல. சாவி கொடுத்த பொம்மை மாதிரி சுத்தி இருக்கிறவங்க சொன்னதுக்கெல்லாம் அந்த ஆளு தலையாட்டினதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. நம்ம எதிரிங்க நம்ம முன்னாடி தோத்து நிக்கும் போது உடம்புல கிருகிருன்னு ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அத வார்த்தையால சொல்லவே முடியாது. ஆனா அந்த வாத்தியாரும் படிச்சவர் தான். இந்நேரம் நீ கொடுத்த அதிர்ச்சியில இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு அவரும் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. அவருக்கு முன்னாடியே நாம முந்திக்கணும். ரம்யா, நீ ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருக்கியா? சொல்லுமா. அது எப்படிமா யோசனை பண்ணாம இருப்பேன்? அவர் என்ன யோசிப்பாரு, எப்படி எல்லாம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பாப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி ரம்யா, அததான் நான் கேக்குறேன். நாம இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிறது அவங்களோட களத்துல. சண்முகம் வாத்தியாரு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா ஒட்டுமொத்த ஊருமே அவர் பக்கம் தான் நிக்கும். நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது பாதி வெற்றிதான். நீ சொன்ன மாதிரி அவர் கையால தாலி எடுத்து கொடுத்து உன் கல்யாணம் நடந்தாதான் நீ சொன்னத முழுசா நிறைவேத்தனதா அர்த்தம். ஆனா இந்நேரம் அந்த வாத்தியாரு சுதாரிச்சிருப்பாரு. அடுத்து நீ எப்படி காய நகத்துவன்னு முன்னாடியே அனுமானம் பண்ணியிருந்தா? அம்மா, இது ஒரு ஆடுபுலி ஆட்டம். இதுல புலியாதான் ஆடுங்களை வேட்டையாடணும். வேணும்னா ஆடுங்க முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடி ஒளிய பார்க்கலாம். ஆனா ஒரு காலமும் புலியை எதிர்த்து நின்னு ஜெயிக்க முடியாது. என்னை எதிர்த்து நிக்க திராணி இல்லாம அவங்க ஓடி ஒளியணும். அந்த அன்னத்தையும் என்னை ஏமாத்தின கார்த்தியையும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச அந்த வாத்தியையும் நான் வேட்டையாடி ஜெயிக்கணும். எழுதி வச்சுக்கோமா. நான் இழுக்கிற இழுப்புக்கு அவங்கள வர வைப்பேன். அவங்களுக்கு யோசிக்க டைம் கொடுக்காம அடுத்தடுத்து நான் கொடுக்க போற அடியில அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து நான் சொல்றத கேட்பாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வாத்தியார் கையால தாலி எடுத்து கொடுத்துதான் என் கல்யாணம் நடக்கும். இப்ப நீ என்ன பாராட்டினல்ல, நான் சொன்ன மாதிரி கல்யாணத்தை சாதிச்சு காட்டுறப்ப என்ன பாராட்ட வார்த்தையே இல்லாம முளைச்சு போய் நிக்க போற பாரு.